நீங்கள் 2 நாளில் ஓட வர வேண்டியது இருந்தால் இருக்கு. ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம எங்கேருந்து ட்ராவல் பண்ணிகிட்ருக்கோம் பார்த்தீங்கன்னா, சத்தியமங்கலம் கடம்பூர் மலையில் இருக்கக்கூடிய மாக்கமலையன் அப்படின்ற ஒரு ட்ரைபல் வில்லேஜ்லேருந்து நம்ம ட்ராவல் பண்ணுறோம். ஆல்ரெடி இதை பற்றின ஒரு வீடியோ போட்டிருப்போம். அதாவது சத்தியமங்கலத்துலேருந்து கடம்பூர் வரைக்கும் ஒரு பார்ட் 1ஆகவும், கடம்பூர்லேருந்து மாக்கமலையம் வரைக்கும் செகண்ட் பார்ட்டாகவும் போட்டிருப்போம். நம்ம சேனல் சப்ஸ்கிரைபர் நம்பர் ஒருத்தர் கேட்டிருந்தாரு, இந்த ரூட்டில் எப்படி ப்ரோ டவுன் ஹில்லில் எப்படி ப்ரோ ஓட்டுறாங்க, அதை பற்றின ஒரு வீடியோ போடுங்க அப்படின்னாங்க. ஸோ அதனால் வந்துட்டு இந்த வீடியோ மேக் பண்ணியிருக்கேன். இது போக இந்த ஆஃப் ரோடில் அதேமாதிரி டவுன் ஹில்லில் எவ்வளோ ரிஸ்க் எடுத்து இந்த வண்டி ஓட்டுறாங்க அப்படின்றத பற்றின வீடியோ ஃபுல்லாக இதில் இருக்கும். ஸோ இங்கே ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். இந்த ரூட்டில் 2 இடத்துல ரிவர் கிராஸ் ஆகும்னு சொல்லியிருந்தோம். இப்போ நம்ம இறங்கிட்டு இருக்கக்கூடிய இடம் தான் வந்துட்டு சக்கரை பள்ளம்னு சொல்லக்கூடிய ஏரியா. இதுக்கு அடுத்து ஒரு ரிவர் கிராஸ் ஆகும், அது வந்துட்டு குறும்பூர் பள்ளம்னு சொல்லுவாங்க. சப்போஸ் மழை காலத்துலலாம் தண்ணி நிறையா வந்துச்சுன்னா உங்களுக்கு சத்தியமங்கலத்துலேருந்து வரும்போது வரக்கூடிய முதல் பள்ளம் குறும்பூர், அந்த இடத்துலையும் வந்துட்டு உங்களோட பஸ் வந்து வராது, அங்கேயே வந்து ஸ்டாப் பண்ணிடுவாங்க. ஏன்னா தண்ணி அதிகமாக வரக்குள்ளே அந்த ஆற்றுல இறக்கி ஏற்ற முடியாதுன்ற காரணத்தினால அந்த மாதிரி சமயத்தில் மக்கள் என்ன பண்ணுவாங்கன்னு பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு அந்த டீப் ஃபாரஸ்ட்டுக்குள்ளே ஒரு 4-5 கிலோமீட்டருக்கு மேலே வரும். ஃபுல்லாக ஒரு ரிஸ்க்கான ஒரு இதில் நடந்து போய் தான் இங்கே வந்து அந்த கிராமத்துக்கே போவாங்க. சப்போஸ் உடம்பு சரியில்லை எங்களை ஆம்புலன்ஸில் கூப்பிட்டு போகிறதுனா கூட இந்த ரூட்டில் ரொம்ப கஷ்டம். இதே மழை காலத்திலலாம் எங்களோட நிலமை யோசிச்சு போகிறேங்க, எவ்வளோ ரிஸ்க் எடுத்து அவங்க வந்து இந்த லைஃப் வாழ்ந்துட்டுருக்காங்கன்ட்டு. இது போக அந்த மாக்கம்பாளையம் ஊரை சுற்றி இருக்கீங்க பார்த்தீங்கன்னா 10வது வரைக்கும் தான் எங்களுக்கு ஸ்கூல் இருக்குது. இது போக ஹையர் செகண்டரி 11th 12th போகணும் அப்படின்னா கடம்பூருக்கு தான் வேணும். கிட்டத்தட்ட அது வந்து 25 கிலோமீட்டர் வரும். அதில் பார்த்தீங்கன்னா இந்த 14 கிலோமீட்டர் இந்த மாதிரி மோசமான ரோட்டில் தான் போயிட்டு வந்துட்டு இருப்பாங்க. இந்த கிராம மக்களும் பல வருஷமாக போராடிட்டு இருக்காங்க, எங்களுக்கு சாலை வசதி ஏற்படுத்தி கொடுக்குறாங்க. நான் சாலை வசதி ஏற்படுத்தி தர முடியும்னா சரி, இந்த 2 ஆண்டு கடந்து போகிறதுனால ஒரு தரைப்பழமாச்சு ஏற்படுத்தி கொடுங்க. அதனால் மழை காலத்தில் இந்த பக்கம் போக முடியல, ஒரு அத்தியாவசிய தேவைக்கான போக முடியல, அவங்கள கோரிக்கை வச்சுட்டு இருக்காங்க. இது வரைக்கும் எந்த ஒரு நடவடிக்கை எடுக்கலை. ஏதாவது நடவடிக்கை எடுக்கிறாங்களான்னு. ரீசன்ட் டேஸில் கூட நிறைய இஷ்யூஸ் ஆகிட்டு இருக்கு. அதாவது பஸ் அந்த பக்கம் கிராஸ் பண்ண முடியாத மாதிரிலாம் அதில் கூட நிறைய வீடியோ இருக்குது. ஃபியூச்சர் டேஸில் வந்து அதெல்லாம் அப்டேட் பண்ணுறேன். நம்ம சேனலில் இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுங்கள். அது போக இந்த வீடியோ பார்த்துட்டு உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் எல்லாத்துக்கும் நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்கள். ஏன்னா நீங்கள் அதிகமாக ஷேர் பண்ணுறதை பொறுத்து அதிக பேர் ரீச் ஆகும். பார்த்துட்டு அவங்க ஏதாவது முடிவுக்கு இதுக்கு ஏதாவது கிடைக்கிறதுக்கு சான்சஸ் இருக்கான்னு பார்ப்போம். இது போக இதுக்கு முன்னாடி போட்ட வீடியோ யாராவது பார்க்காம இருந்தீங்கன்னா உங்களுக்கு அந்த வீடியோவோட லிங்க் பார்த்தீங்கன்னா டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது, மறக்காமல் அந்த வீடியோவும் பாருங்கள். இது போக நான் பட்டன்லையும் கொடுக்குறேன். இன்னொரு விஷயம் என்னென்னா, இது மாதிரி ரூட்கள்லாம் வந்துட்டு தமிழ்நாட்டில் இன்னும் இருக்குது அப்படின்னா எனக்கு அந்த ரூட்டை வந்து எனக்கு கீழே கமெண்டில் சொல்லுங்கள், நம்மளும் தெரிஞ்சுக்குவோம். சப்போஸ் அந்த ரூட் ட்ரை பண்ணுற மாதிரி இருந்ததுன்னா நம்மளும் அந்த ரூட் ட்ரை பண்ணி அதுலேயும் வீடியோ மேக் பண்ணுவோம்.